Hello, gang. Welcome Hey back. Karthi, back again. Hi, KG. Hi. இந்த ஒரே செட்டப் போட்டிருக்க காலையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேக் டு பேக் ரெக்கார்டிங்ட்டு பட் இட்ஸ் ஃபைன். So I think one of the interesting things we did last week, we spent $20 on getting a subscription for openAI. And unfortunately, I didn't get much time to work with it. But I guess Nithilan and KG I thought it was you. I thought it was you. Well, No, let's not give any secrets. No, initial impressions. Initial impressions of using this subscription, or I think Nithilan has been using it for a long time. Please start with KG. KG, what is your initial impressions? I enabled or installed some plugins. நான் வந்து நீ தான் வந்து இன்னொரு பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி ஆமா வேண்டாமா, பிரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. அதுல என்ன சீக்ரெட்? நீங்க டைரக்டா போங்க. உதாரணத்துக்கு நியூஸ் படிச்சீங்களா? அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாஸ்வேர்ட் ஷேரிங்லாம் அலோவ் பண்றது இல்லையாமா. அந்த நியூஸ் தெரியுமா? புரியுது. அந்த நியூஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேற பேசுங்க. புரியுது, கட் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்க இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. So I had to enable the plugins, ask your PDF, chat with PDF. I tested a few of those. CSV ஃபைல கொடுத்தா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா லைக் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் ஒர்க் ஃப்ளோ வந்து அதுவே பண்ணுது. மிஸ்ஸிங் வேல்யூ அனாலிசிஸ் கோடும் கொடுக்குது. இட் ஷோ யூ கேன் கிளிக் ஆன் ஷோ யுவர் ஒர்க் அண்ட் இட் வில் ஆல்சோ கிவ் யூ தட். பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். அது பீட்டா அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. ஒரு சில காம்ப்ளெக்ஸ் விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். You can also, even if you have the right prompts, you can get into knots with it. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் மேபி ஐ கேன் இம்ப்ரூவ் மை எபிலிட்டி டு கிவ் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் பி கிளியர் வாட் ஐ நீட் டு டூ. அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிடும். அது வந்து தெளிவாக அது லைக் தட்ஸ் அட்மைரபிள் ஃபார் மீ. லைக் ஐவ் சீன் தட் அகெயின் அண்ட் அகெயின் பிஃபோர் வித் bare bones GPT. Now இப்போ GPT ப்ளஸ்லையும் அதை பார்க்குறேன். ஸோ தட்ஸ் குவைட் அட்மிரபிள் தட் இட் கேன் டூ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் கோடிங் அண்ட் ஜெனரேட் பிளாட்ஸ், ஜெனரேட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நிதிலன், நீங்கள் வந்து லாங் டைம் யூஸர், ஏபிஐலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ என்னோட இது வந்து இட் இஸ் ஹைலி added on to what Ravi has done. Ravi தான் என்னோட பேஸ் பாயிண்ட். எனக்கு அவன் தான் வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட் ரவி, ரொம்ப ஃப்ரெண்ட் ரவி, வெட்டி கேங். அப்புறம் பேசுவோம். ஆமா, அவன் தான் வந்து சாட் ஜிபிடியோட பயனியர். அவன் வந்து அத பயங்கரமா யூஸ் பண்ணி he has come up with how to make ChatGPT work for you அப்படின்ற மாதிரி he has come up with prompt engineering. சொல்ற prompt engineeringல he has done some serious work. Apparently there is a very good coursework which Andrew Ng is teaching. It is available for free. Prompt engineering Andrew Ng அடிச்சீங்கன்னா வரும். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அத நான் பார்க்கல, but he has gone through it and he has come up with most of his Can you tell a few best practices? அதாவது stand out one or two best practices. So இப்ப வந்து I think I have, நான் வந்து என்னோட ஒர்க் ஸ்பேஸை செட் பண்ணல. ஓகே, நீங்க அப்புறம் யோசிங்க. So what have you been using it for? நீங்க எது யூஸ் பண்றீங்க? நான் வந்து I have used it for few solutions. நான் இப்ப என்னோட வேலை எல்லாம் தேடிட்டு இருக்கிறதுனால I am trying to apply generation of resume using ChatGPT. So okay. ஸோ என்ன நான் பண்ணேன்னா, என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ், என்னோட ரெஸ்யூம் இருக்கு, என் ரெஸ்யூம் ஒரு பெரிய ரெஸ்யூம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் கண்டென்ட்டை மாற்ற முடியுமா. இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சி, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னோட கண்டென்ட்டை எப்படி நான் மாற்றுறது, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணேன். அதுக்கு சாட் ஜிபிடியில் என்ன பண்ணேன்னா, இதான் உன்னோட கண்டென்ட், என்னோட பிடிஎஃப், ஹோல் பிடிஎஃப் ஆர் ஐ குட் ஃபீட் இட் இன் டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு, இதுதான் என்னோட ஜாப், இதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் திஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேன் யூ கன்வெர்ட் மை ரெஸ்யூம் அண்ட் கிவ் மீ அ ப்ராப்பர் சம்மரி, கேன் யூ கன்வெர்ட் திஸ் அண்ட் கிவ் மீ அ ப்ராப்பர் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஹேவ் டு கோட். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா கேட்டா அது ஒவ்வொன்றா கொடுத்தது. அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு கம் அப் வித் மை ஓன் ரெஸ்யூம் ஃபார் எவ்ரி ஜாப்.
இதுல வந்து இது வந்து ஒரு பேசிக் லெவல் வேர் யூ கிவ் அ ப்ராப்பர் ப்ராம்ப்ட் அண்ட் தென் யூ கெட் அன் அவுட்புட். இதுல நெக்ஸ்ட் லெவல்லாம் போய் யூ கேன் கிரியேட் ஏஜென்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ கேன் ப்ராபப்ளி ஷேர் தட். ஏஜென்ட்ஸ் இன் ChatGPT. By the way, இது வந்து நான் ஐ யூஸ்ட் APIs, openAI API யூஸ் பண்ணி பண்ணேன். What I was trying to do was let me give up. You want to share your screen? Yeah, I'm going to do that. I'm just opening it and okay. By the way, it looks like it's not a very good successful product since you are still unemployed. நான் apply பண்ண ஆரம்பிக்கல. So okay, I'm joking. Okay, obviously anyone wants to hire Nithilan, please contact me. நம்ம வீடியோ அவ்வளவு பாப்புலர் ஆதல. Your screen share is disabled. You have to enable it. அது என்ன அதுன்னு தெரியல. By default I think. Yeah, I will start these options again, but okay. Are you able to see my screen? Yes, yeah. We are able to see your screen. Yes. Okay. So in this இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா this is one kind of prompt. இது வந்து okay, rather than this I will say நீங்க வந்து கொஞ்சம் ஃபாண்ட் பிக் பண்ணுங்க, அப்பதான் எல்லாம் படிக்க முடியும். இது பெருசா பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி விடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன பண்றீங்க. So இதுல வந்து this is a prompt. So I am saying first இதுதான் ஏஜென்ட் நான் சொல்ல வரது. So I set a context and say what I want ChatGPT to be. So I am saying you are a resume writer GPT அப்படின்னு சொல்லி அத வந்து கொஞ்சம் பெப்பே ப்ரைம் பண்றேன். அத வந்து I have to say you have to leverage this, you have to leverage that அப்படின்னு சொல்லி நான் இத சொல்லிட்டு உன்னோட கோல் என்னன்னா அப்படின்னு சொல்லி இதெல்லாமும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் I will give my problem statement. So below this I will say this is my job description, this is the CV அப்படின்னு சொல்லி I will paste the content. Okay, இது பண்ண உடனே it will generate a resume. So this is agent 1. Now what I do is I create another agent called a recruiter. So இந்த recruiter-ஓட வேலை என்னன்னா you are a job recruiter, நீ வந்து impactful resumes தான் எடுப்ப இந்த ஜாபுக்கு, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மார்க்கெட்டை வச்சு நீ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜாபுக்கு தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு அவன்கிட்ட ஐ எம் ஆஸ்கிங் ரெக்கமெண்டேஷன். உனக்கு இந்த ஏஜென்ட் ஜென்ரேட் பண்ண ரெஸ்யூமை கொடுத்து இதுல வந்து இது கரெக்டா இருக்கா, இந்த ஜாபுக்கு இது ஆப்டான்னு சொல்லி இவன்ட்ட கேட்பேன். அதாவது ஒரு அட்வர்சரியல் அப்ரோச் இல்லையா? It's an adversarial approach. Very true. ரெண்டுமே நீ தான் கிரியேட் பண்ற, அப்ளையரும் நீ தான் கிரியேட் பண்ற, ஜாப் ரெக்ரூட்டர் நீ தான் கிரியேட் பண்ற. நானே கிரியேட் பண்றேன். சோ ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ணி இவன் கொடுக்குற ஃபீட்பேக் எடுத்து திருப்பி நான் ரெஸ்யூம் கிரியேட் பண்றவனுக்கு கொடுத்து, டேய் இவன் இவ்வளவு ஃபீட்பேக் கொடுத்திருக்கான், இந்த ஃபீட்பேக் ஏத்த மாதிரி என்னை அடாப்ட் பண்ணி எனக்கு ரெஸ்யூமை கொடு அப்படின்னு சொன்னா he will generate a better form of the resume. Which again ChatGPT is generating both a better resume and is also giving feedback. Yes. So the feedback அதே எடுத்துக்கும். I needn't do that. I will give the feedback again to the resume writer, the other agent, and ask it to generate a better, like I gave it to a job recruiter and he has given me these feedback about this resume. Can you take this feedback and correct the resume and give a better resume and only na it will do that and it will give a better resume to you. How do you measure the success of it? Is there any parameter? In my case, it is my personal reading, and then I found that it has improved. Like you can ask it to give feedback on what it has improved, and that will usually look valid. நான் இதை படிச்சு பார்த்தேன், இதுல வந்து இது எனக்கு கம்மியா இருக்க மாதிரி இருந்தது, இது அதிகமா இருக்க மாதிரி இருந்தது, அந்த மாதிரி சொல்லி it gave a feedback and it did that. This was one experiment which I did, and I created a resume based on this feedback and all that. The other one which I did was I think this is the one. இதுதான் வந்து probably KG பார்த்தது, where I wanted to generate a small story and I wanted to break that story into scenes and dialogues and music and all that. That was my intention. So I started with a screenplay. You want to write a screenplay for the story? Yes. So இது வந்து என்னன்னா ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு ஷேரிங் பத்தி ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்.
அதுதான் இப்போ ஸோ யூஆர் ஸ்டோரி டெல்லர் ஜேபிடி. இது ஆக்சுவலி இந்த ப்ராம்ப்ட் இஸ் நாட் ரைட் ப்ராம்ப்ட். இதையும் இன்னும் பெட்டரா கொடுக்கலாம். பட் திஸ் வேர் ஐ ஸ்டார்டட் வித். அப்புறம் கேன் யூ ஜெனரேட் ஷார்ட் ஸ்டோரி இன்வால்விங் தீஸ் 3 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இட் ஜெனரேட்டட் அ ஸ்டோரி வித் 3 கேரக்டர்ஸ். ஸ்குவர்லி, அப்புறம் மஞ்சி, அது மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸ், ஹாரி அண்ட் ஏதோ ஒரு டெரன்ஸ்னு 3 பேரை வச்சு. இல்ல இதை விட நீங்க பெட்டர் அப்படின்னு சொல்ற இல்லையா, அது என்னன்னு நீ சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இரு நான் பெட்டர்ன்றது வந்து இது இங்க வந்து ஐ டோன்ட் ஹேவ் a way to substantiate it. I can demonstrate. ஐடியா என்னன்னு அது சொல்லு. ஐடியா வந்து அவர் கார்ப்பரேட் பண்ணிருக்காரு. No, I think we are running into short of time. ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கேன்ல. ஓகே இல்ல இது பெட்டர் பண்றது சொல்றியா? ஐ கேன் சே கோல். இப்ப நான் அதுல இன்னொரு ப்ராம்ப்ட்ல வந்து ஐ செட் கோல்னு செஞ்சேன்ல. ஓகே அது மாதிரி ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஐ கேன் ஐட்ரேட். சோ இப்போ என்ன இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ கீப் இப்ப நான் ஒவ்வொரு தாட்டியும் நான் வந்து இட் கிவ்ஸ் a ரெஸ்பான்ஸ் இல்ல. அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஐ சே ஓகே பிசிக்கல் கேரக்டர்ஸ் நீ வந்து ஸ்டோரி சொல்லிட்ட, அந்த ஆளுங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதை சொல்லுது. then it will give that explanation. திருப்பி இதே மாதிரி ஐ கீப் ஐட்ரேட்டிங் இல்ல. இதை இதை நான் வந்து அனிமேட்டட் வீடியோவா கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு அதுக்கிட்டே கேட்டேன். ஸோ இட் கேவ் மீ 6 ஸ்டெப்ஸ். அத திருப்பி எனக்கு வந்து கடைசி 4 ஸ்டெப் எனக்கு முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 தான் முக்கியம். சோ நான் என்ன சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பை மட்டும் எடுத்து அதுக்கு எனக்கு வந்து ஆன்சர் சொல்லு அப்படின்னு நான் அடுத்த கேள்வி கேட்டேன். லெட்ஸ் டேக் தி ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். இல்ல நிதின், this is very interesting. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், which KG was also. ஓகே நான் அது ரொம்ப சிம்பிளா அதுக்காக தான் ஃபாஸ்டாவும் போறேன். அத சொல்லிட்டு அதே மாதிரி என்னன்னா அந்த மூணுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இட் கேவ் மீ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு சொல்லி இட் கேவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஈச். இப்போ வந்து அதுல இருந்து அடுத்த லெவல் போய் ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளவு டைம், மியூசிக் ஆட் பண்ணு, அப்புறம் நரேட்டருக்கு இது சொல்லுன்னு சொல்லி எவ்ரி ஸ்டெப் அதுல எது இல்லையோ அதை நான் கேள்வி கேட்டு அது எல்லாத்தையும் நான் ஆன்சர் வாங்கிட்டு ஐ வாஸ் ஃபைனலி ஏபிள் டு ப்ரொடியூஸ் JSON ஃபார்மேட்டட் அவுட்புட் வேர் இதுதான் சீன் 1ல இதுதான் பண்ணுது, யார் இருக்கா, அதுக்கு மியூசிக் என்ன, அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, டயலாக் என்னன்ற லெவலுக்கு இட் ஜெனரேட்டட் a JSON. The reason I did this was I'm taking this as an input to another program where I'll be using this to generate images and all that. Okay, that is my own experiment which I'm doing. But what I'm trying to say is, நான் சொல்ல வந்த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, இது மாதிரி நீ ஒரு தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளோவை, எவ்ரி கொஸ்டின் யூ ஆஸ்க் இன்டர்மீடியட்லி இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே கேட்டான்னு வச்சுக்கோங்க, that will produce a better result in the first shot itself. Does it keep context in the session? Yes. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. Yes. It keeps a context of around 16k words. In case of ChatGPT 4, it has been increased to 100k in case of Claude 2. So every time it does an inference, it has to input all the things which it has already generated. Yes. அதெல்லாம் பண்ணி it is regenerating it. No, this is very interesting, Nithilan. You should have gone a bit slow. நான் வந்து I wanted to stop you on one thing, which was நீங்க வந்து ஃபர்ஸ்ட் you have some sort of a standard for defining the context. So for example, you define context, goals. Is there a standard மாதிரி இருக்கா which OpenAI understands very well? Context, goals முதல்ல இல்ல. இது இப்போ வரைக்கும் their intention is English language தான். ஆனா இது வந்து more of என்னன்னா they call this meta learningன்றாங்க. அதாவது you have to set a context. அது பேர் வந்து first when you ask a question and when it answers, it's called zero shot. And then when the second level they say is few shot, where you give some examples. நீ வந்து உன் ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணிட்டு then you say இது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சொல்யூஷன், இது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சொல்யூஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா then it will use those examples to give a better solution. It's called few shot learning. Okay. And then I understand. then you can give even more இந்த மாதிரி இந்த context, goal அந்த மாதிரி எல்லாம் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உன்னோட அவுட்புட் ஃபார்மேட் என்ன வேணும், இன்புட் ஃபார்மேட் என்ன வேணும்னு எல்லாத்தையும் கிளியரா டிஃபைன் பண்ணினா it will give better and better results. Okay. This is what is explained in, I think, prompt engineering. And the prompt engineering course பண்ணீங்கன்னா it is explained in much better fashion ரவி ரெக்கமெண்ட் பண்ணா. அண்ட் இது இந்த கண்டெக்ஸ்டும் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ற டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்றதும் எனக்கு ரவி கொடுத்த இதுல இருந்து நான் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஆல் கிரெடிட் டு ரவி ஹியர். Maybe we should try doing this prompt engineering in a live session next time.
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் Very கோயிங் true. ஆன், ஐ திங்க் we are running out of time. At least I am running out of time. Ah. KG, you wanted to show something which you tried. Maybe we can switch to that. ஸ்டாப் அது பண்ணிடுறேன். கொஞ்சம் லாங்கரா இருந்தது. நித்திலன் அளவுக்கு லைக் இல்ல கொஞ்சம் தான் டைம் சீரியஸ் இருக்கு. ப்ராம்ப்டிங்லாம் நீங்க இல்ல. நீங்க சீக்கிரம் Yeah. இல்ல see every obviously Nitin has been using it for years னு நினைக்கிறேன். Not years, maybe months. KG நீங்க 1 week தான் யூஸ் பண்ணீங்க. We have to look at all perspectives. KG GPT நீங்க ரிலீஸ் please ஆகியே share. 1 வருஷம் தான் தலாவது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் 2 வாரம் 3 வாரமா தான் யூஸ் பண்ணிட்டு அவன் இருக்கேன். ஜிபிடி டைம்ல சொல்றான். ஓகே KG Probably, நீங்க yeah. நீங்க உங்களுடைய 1 week எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? இல்ல பண்ணாமலே சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்ல. அதுக்கு பண்ணாமே தான் ஏற்கனவே சொல்லியாச்சே. அதுதான் மேட்ரா? சரி. அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஒன் திங் தட் ஐ திங்க் நீ சொல்லிட்டு இருந்த இல்லையா, லைக் இட் இஸ் ரிமெம்பரிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற கேள்விக்கு சம்டைம்ஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லூஸ் பண்ணுது பிகாஸ் ஆஃப் த லிமிட்டட் சைஸ். நான் கொஞ்ச நேரம் வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இட் பேசிக்கலி லாஸ்ட் த ஃபைல்ஸ். I had to re-upload the files, etc. So I'm sure when they move from beta to higher levels, they will address all these issues. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகணும்ல. Especially I think there is some இன்னும் வரல, as you say. Like especially if you are paying $20 for it. I've seen on plenty of Reddit forums people are complaining about not getting $20. You are getting what 25 prompts per 3 hours, 25 shots at ChatGPT for 3 hours, right? GPT-4. Obviously GPT-4லயே ப்ராப்ளம் இருக்கு. I think அதுக்கு 25 shots தான் வருது. Per hour it is close to what 7 or 8? 8 3s are 24. 8. 8 per hour. இல்லையா? I think we should discuss the cost of it. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி லைக் இன்டராக்ட் பண்ணுது, லைக் how you are interacting with the application. அது I'm hoping it will, I mean its code interpreter is only beta, so I'm hoping when it gets to release kind of stage it will be much more usable as a lay user. I think it will never become a proper product. It will always in beta தான் எனக்கு தோணுது. இல்ல I am optimistic on this one. Okay that's very good. It is good to be optimistic. I think my feeling is that I think it's very expensive. $20 they are making not money out of it. They are losing a lot of money தான் எனக்கு தோணுது. But I think we want to switch to this interesting paper I read. Maybe I can share my screen and just maybe finish it with that. Okay, can you see the paper? Okay, this paper is obviously written by Oak Ridge National Laboratory and HPC. They are one of the big laboratory, one of the big HPC centers. Dumb it down for us in your. இது எனக்கு புரியவே இல்லை, இதை பார்த்தா எனக்கு என்னன்னே புரியல. Dumb it down. Okay. மெயினா HPCன்றது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். அதை கோட் பண்றதுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. Obviously it's similar to Fortran, C++ code யூஸ் பண்ணாங்க. On top of it they do some coding to run it. For example CUDA is a HPC language to run it on GPUs. நீங்க யூஸ் பண்ற TensorFlow, PyTorch எல்லா கோடும் அந்த underneath it translate all this Python code to your CUDA code so that it can run very fast on your NVIDIA GPUs. Similarly H is for AMD GPUs. So HPC code it has to run very very fast. அந்த கோட் ரன் பண்றதுக்கு you will add a lot of things. Obviously மெமரியை மேனேஜ் பண்ணோம், நிறைய மேனேஜ் பண்றோம். It is very very high level programming language and it is very needed. Obviously நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி for computing it is needed, which AI needs. So some of the researchers at this laboratory என்ன பண்ணாங்கன்னா, they tried to see whether this openAI can generate some of the codes for this HPC. கோட்னா ஃபுல் கோடெல்லாம் கிடையாது. I'll show you some simple example. For example, in the code on the right, can you see it? It's like a simple gem code. It's like a matrix multiplication. Matrix multiplication you use OMP parallel do. For example, you have one thread, this will run on one thread. If you want to make it run on, let's say 100 threads, you say OMP parallel do schedule static. It will statically schedule it to 100 threads, which means it can run on 100 cores. இப்போ நம்ம current CPUs, GPUs எல்லாம் there are hundreds of cores. That's why you get so much parallelism. So a simple example,
இந்த லூப்புக்கு முன்னாடி ஒரு parallel do போடணும், end parallel to போடணும். அதே மாதிரி நிறைய இருக்கு. I don't want to go in detail. For this is simple example. இது மாதிரி mainly there are a lot of loops. Even in AI, there are a lot of matrix multiplication area. There are a lot of loops in general. So இந்த loops எல்லாத்தையுமே parallelize பண்ணணும். So that it can run across multiple cores, across multiple nodes, and on a very big cluster. அப்படி ரன் பண்ணாதான் ரன் பண்ணும். For example, the openAI's ChatGPT code, the training runs on 2000 GPUs. So 2000 GPUs, the amount of parallelism is so high. So going out of context, but so இதுதான் கோடு. இந்த கோடு இந்த ரெட்ல இருக்கு இல்லையா, OIP parallel, அதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இந்த லூப்பை கண்டுபிடிச்சு இந்த லூப்ல எதெல்லாம் பிரைவேட் வேரியபிள்ஸ் என்ன ஷெட்யூல் யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள பண்ணணும். இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தே ட்ரைட் லாட் ஆஃப் திங்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், different programming languages. I don't want to go into detail, but for example, C++ OpenMP for threading, OpenAI for accelerators like GPUs, CUDA பத்தி சொல்லிருக்கேன். HIP is used for AMD GPUs. Trust எனக்கே தெரியாது. So you understand. So using this multiple languages, multiple programming model, can it they see if for example which can I mean this ChatGPT can generate a lot of codes. They tried a lot of things on very simple code. This AXPA is the simple AXP na AX plus Y. Actually, GEM-V is matrix multiplication with vector. GEM is matrix multiplication. Jacobi is very simple solver. CG is the conjugate gradient. They tried different metrics using GitHub or Copilot. Use பண்ணிருக்காங்க. Obviously, they have to check for correctness. நீங்க வந்து code at the end of the day should run correctly. Optimization பண்றது முக்கியம் இல்ல, parallel ரொம்ப ரன் பண்றது முக்கியம் இல்ல. At the end of the day, the code should give the correct answer. நீங்க வந்து புதுசா எரர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடக்கூடாது. That is one of the things. So இப்படி நிறைய ரன் பண்ணிருக்காங்க. Actually, I don't want to go into all these different details. I just go on to obviously they tried different languages, C, C++, Python, Julia. But what is your assessment of the overall results? Like how good That's what I want to go to the overall result to the summary actually. So the summary ல என்ன சொல்றாங்கன்னா, as code complexity increases, obtaining acceptable results becomes more challenging. This is what also I expected. For example, simple loops, it can always do very well. I have worked on loops which has thousands of variables. And the thousands of variables la எந்த thread எதை ஷேர் பண்ணணும், எதை பிரைவேட் வச்சுக்கணும். For example, ஏன்னா ஒரே வேரியபிள்ல நிறைய த்ரெட்ஸ் ரைட் பண்ணக்கூடாது, டெட்லாக் ஆயிடும். அது மாதிரி அதெல்லாம் I found it will simply not able to solve. அதே மாதிரி high quality multi-step multi-kernel codes will be very difficult. Now some function is calling some other function, some other function is calling some other function. The code is split across different files. I don't know how ChatGPT will solve this. நாங்களே கஷ்டப்படுறோம் ஆக்சுவலா. அப்புறமேட்டு but I think one thing they found is using keywords like what Nithilan was saying about context, goals. அதனால தான் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி அதுக்கு வந்து ஒரு கான்டெக்ட் கொண்டு அது ட்ரெயின் பண்ணோம்னா it can train. At least it can give a very good first approximation which we can test and correct it. At least ஒரு 100 loops இருக்குன்னா at least it can generate code correctly for 90 loops. It improves my productivity. I see good value in it. But will do for everything? No. You need a man in the middle to test it and make sure that everything is fine. Again, one thing was important, good thing, it was not trained on all languages and looks like it can very well generalize to all languages, Fortran, C, C++. So it is one thing I found to be very, very good about actually. So this paper is available. Yeah. So அந்த 4 பாயிண்ட் திருப்பி சொல்ல. I just want to have some. So as you said, code complexity increase ஆக I think results will become tougher. It is not, yeah. Yeah, so அது என்ன the current way they are trying to solve it is இப்போ இந்த context size சொன்னோம்ல, அது வந்து இப்போ it is around 16K. So code வந்து 16K குள்ள இருந்ததுன்னா it can do a better job. ஸோ அதுக்கு மேல போற மாதிரி இருக்கிறப்ப தான் உனக்கு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஃபீட் பண்றது அது இதுன்னு. பட் அண்ட் அகைன் த ப்ராப்ளம் நவ் இஸ் வி டோன்ட் ஹேவ் வேஸ் டு ஆட் அ ஒர்க் ஸ்பேஸ் இன்டு இட். ஐ டோன்ட் நோ அபவுட் த கோபைலட் பார்ட் ஆஃப் இட், பட் இன் GPT-4 context how to add that into the GPT-4 இது வந்து இன்னொரு இதாக தான் இருக்கு. அது that's a very true thing. And to say இப்போ நீ when you said introducing we have to test a man has to come in between and test ன்னு சொன்னல, அதுதான் நான் வந்து அந்த ஏஜென்ட் கான்செப்ட்ல சொல்றேன். அது இட் ஹஸ் நாட் ப்ரூவன் தட் தே ஹவ் சால்வ்ட் இட்,
பட் வாட் தேர் ட்ரைங் டு டூ தேர் இஸ் அந்த ஜிபிடி என்ஜினியர் அப்படின்ற அந்த வெப்சைட்ல அதுல என்ன பண்றாங்கன்னா டெவலப்பர்னு ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்றாங்க, டெஸ்டர்னு இன்னொரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெவலப்பர் பண்ற கோடை தூக்கி டெஸ்டர்கிட்ட கொடுத்தா டெஸ்டரே அதை ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை திருப்பி டெவலப்பர்கிட்ட சொல்லிடுவான், இதை நீ ஃபிக்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் இந்த டெவலப்பர் வந்து திருப்பி அந்த கோடை ஃபீட்பேக்காக எடுத்து ஹி வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட். அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ் வெரி வெரி நேசன்ட். It is not fully functional into, like, they have developed some small websites and little apps. Somebody should give the domain information for that. Yeah, every business question is different. So somebody still has to. So it will derive the business information from the context you give. If requirement specification நம்ம வாங்குறோம்ல, நம்ம டபுள் டெவலப்பரா இருந்தா that will be the new programming. Yeah, that will be the new programming. Like the low code, no code அப்படின்ற சொல்ற விஷயம்லாம் வந்து they are still programmers, still not using. Yes, they don't need to know any language, they just need to know English. Exactly. Yeah.